குளிர்பானங்கள் விநியோகிக்கப்படவில்லை, அதாவது பன்னாட்டு குளிர்பானங்கள் விநியோகிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக இங்கு உள்நாட்டு பாரம்பரியப்படி நீர், மோர், கூழ் இது போன்ற அல்லது இங்கு உள்ள பானங்களை, பழச்சாறுகளை விநியோகிக்கப்படுகின்றன என்று சொல்கிறீர்கள். அப்ப இது வெறுமனே ஒரு அடையாளம் மட்டுமல்ல, இது ஒரு விழிப்புணர்வாகவே நம்மை பார்க்கலாம். வெறுமனே ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதை தாண்டி பன்னாட்டு நிறுவனங்களினுடைய வணிக நோக்கங்கள் தான் இந்த மண்ணினுடைய மரபுக்கும் பாரம்பரியத்திற்கும் எதிராக இருக்கின்றன என்கிற அந்த விழிப்புணர்வாகவும் கூட நம்ம அதை பார்க்கலாம். அந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட உணர்வு இருக்கா கலைமாறன்? அது பற்றி சொல்லுங்க. இருக்கிற திட்டவட்டமாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுகின்ற இளைஞர்களுக்கு அந்த உணர்வு மிக தெளிவாக இருக்கிறது. பீட்டா அமைப்பின் பின்னணியை அவர்கள் மிக தெளிவாக அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். யார் இந்த பீட்டா? இவன் ஏன் இந்தியாவுக்குள்ள வர்றா? இந்தியாவுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? இந்தியாவில் இருக்கிற ஒரு ஜல்லிக்கட்டை தடுப்பதில் இவனுக்கு என்ன ஆர்வம்? இவனுக்கு பின்னணி என்ன? இவன் ஏன் வர்றான்? இந்த நாட்டு காளை மாடுகளை, நாட்டு இன மாடுகளை அழித்து விட்டால் வெளிநாட்டு மாடுகள், வெளிநாட்டு இறக்குமதியை கொண்டு வரலாம். அவன் விலங்கின போர்வையில ஒளிந்து கொண்டு பீட்டா அமைப்பு இங்கு வந்து இந்த நாட்டு மாடுகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறான் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களின் குளிர்பானங்களுக்காக இந்நாட்டு மண்ணில் ஊறுகின்ற தண்ணீரை அநியாய விலைக்கு கொடுப்பதையும் குறைந்த விலைக்கு கொடுத்து குறைந்த விலையில் வாங்குகின்ற தண்ணீரை அநியாய விலைக்கு விற்கின்ற அந்த குளிர்பான நிறுவனங்களுக்கு மீதான எரிச்சலும் ஆதங்கமும் கோபமும் மிகுந்த குமுறலும் அந்த இளைஞர்களிடையே இருக்குது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பன்னாட்டு குளிர்பானங்களை கீழே ஊற்றுவதோடு நிறுத்தல, அந்த குளிர்பானங்களை வெறும் கம்பல கட்டி தொங்க விட்டு அதை தூக்கல போடுற மாதிரியான காட்சியும் அரங்கேற்றுகிறார்கள். இதை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்வதோடு நிறுத்தல, எதை குடிக்கலாம் வழிகாட்டுறாங்க. இளநீரை கொடுக்கிறார்கள், கூழ் கொடுக்குறாங்க. நம்முடைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில கூழ் இருந்தது. நம்முடைய தலைமுறையில கூழ் ஒரு வீட்டு உணவாக இருந்ததே இல்லை. அந்த வீட்டு உணவாக இருந்த கூழை மீண்டும் கொண்டு வந்து இந்த போராட்ட காலத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கொடுக்கின்ற காட்சியை நான் பார்க்கிறேன். நீர்மோர் கொடுக்கிறார்கள். தமிழர்களால் தமிழ்நாட்டில் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற பழச்சாறுகளை மட்டுமே கொடுத்து இதை குடிங்க, பரவாயில்ல, உங்களுக்கு பழச்சாறு குடிச்சு குடிச்சு உங்க நாக்கு வந்து பழகி போச்சுன்னா பழச்சாறு தான் வேணும்னா இதை குடிங்க, அந்த குளிர்பானங்களை தூக்கி போடுங்க. இல்ல எனக்கு பழச்சாறு வேண்டாம், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூழ் குடிங்க, மோர் குடிங்க, இளநீரை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போராட்டமாக மட்டும் இல்ல, ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறார்கள். வந்திருக்கிற கூட்டம் மொத்தத்திற்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த போராட்டக்காரர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ரகுமான். அந்த விதத்தில் இந்த இளைஞர்கள் பாராட்ட தகுந்தவர்கள், மெச்ச தகுந்தவர்கள் ரகுமான்.